Very excited when I see young ministers serving the Lord. Pastor Zack மாதிரி வாலிப போதகர்மார்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்த பார்த்தா எனக்கு ரொம்ப குஷியாயிரும், ரொம்ப சந்தோஷமாயிரும். இந்த மாதிரி மலேசியால கர்த்தர் அநேக வாலிப போதகர்மார்களை எழுப்பி இருக்கிறார். And one of them is Pastor Zack, very vibrant and powerful man of God, upcoming Joshua generation. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். So இன்னொரு கூட இந்த நாளிலே நீங்கள் ஜோஷுவா 24வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சரி, யாராவது ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? ஜோஷுவா chapter 24 verse 15 வாசிக்கலாமே? தமிழில் வாசிக்கலாம், ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். 24:15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இதான் வார்த்தை. நானும் என் வீட்டாருன்னு யார் சொல்றதுன்னா ஜோஷுவா சொன்னாரு. இங்க யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் ஜாக்கும் நீங்களும் சொல்லணும். நானும் அவரும் அவருடைய வீட்டாராகிய இந்த காங்கிரிகேஷனும் கர்த்தரையே சேவிப்போம்னு நீங்க ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகிறோம். ரைட். Okay, in the நாள்ல கூட this church belongs to Jesus, who is the master of this church. Pastor Zack வந்து இங்க மேனேஜர், ஸ்பிரிச்சுவல் மேனேஜர். நாங்க எல்லாம் மேனேஜர்ஸ் தான். நாங்கலாம் யாருங்க? ஆனா இந்த சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்களும் அவருக்கு தான் வேலை செய்றீங்க, நாங்களும் அவருக்கு தான் வேலை செய்றோம். நம்ம எல்லாம் யாருங்க? வேலைக்காரங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்மள யாரு? வேலைக்காரர்கள். ரைட்? ஆனா இந்த காலத்துல நிறைய டைட்டில்ஸ் தான் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. They want to hold many position but they don't want to serve God. Isn't it? But இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் யாவரும் தேவனுக்கு சேவை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Whether you are a pastor, you are a leader, you are an ordinary church member, all of us are called to serve the kingdom of God. Amen. So எப்போதும் இந்த காரியம் உங்க மனதில் இருந்துச்சுன்னா தேவனுடைய வேலைக்காரன்னு உங்களுக்கு பெருமை வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. முதலாளி நினைச்சிட்டாதான் கொஞ்சம் நம்மளுக்கு கொம்பெல்லாம் முளைச்சிடும். வேலைக்காரன் நினைச்சா அதெல்லாம் வராது. ஒரு ஹியூமிலிட்டி நம்மளுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். So Amen church are his servants called to serve him to build his kingdom in the city called Ipoh. Revival Mission Ministries இப்போல எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய பாஸ் ஜீசஸ்க்கு இந்த பூமியில வேலை செய்யறதுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை இப்போ என்கிற இந்த பட்டணத்திலே ஸ்தாபிப்பதற்காக நமக்கு கர்த்தர் வித்தியாசமான வேலைகளை கொடுத்து இங்க வைத்திருக்கிறார். ஆமென். உங்க பாஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா இந்த சபையை குறித்து கர்த்தர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அந்த ப்ளூ பிரிண்ட வாங்கி அந்த ப்ளூ பிரிண்ட ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்னென்ன வேலையாட்கள் தேவைன்னு அவர் கண்டுபிடிச்சு அந்த வேலைக்கு யார் தகுதியானவர்கள் கண்டுபிடிச்சு அவரை நியமித்து அந்த வேலையை செய்கிற பயிற்சியை கொடுக்கணும். அதான் உங்க பாஸ்டரோட வேலை. ஆமென். ஆனா விசுவாசிகளா என்ன செய்வீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் உங்க பாஸ்டர் கையில கொடுத்து எல்லா வேலையும் அவர் தலையில போட்டு அவரே செய்ய சொல்லிடுவீங்க. நீங்களா ரொம்ப நல்லவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. எங்க பாஸ்டர் வேலையே செய்ய விட மாட்டோம், எல்லாம் நாங்களே செஞ்சிருவோம். அப்படிதானே? எங்க சத்தத்தை காணோம். இப்படிதான் ஊழியம் செய்யணும். எல்லாம் பாஸ்டர் செய்யக்கூடாது. பாஸ்டர் must get the vision, the blueprint, and he must execute it and use the members of the body to fulfill the call. அதுதான் ஒரு போதகரோட வேலை. அதுதான் விசுவாசிகளோட வேலையும் கூட இந்த இடத்துல. Right? As such, each and every member of this church has a role to play in building this church together with your pastor. உங்க போதகர் மாத்திரம் இந்த சபையை கட்ட முடியாது. Hallelujah. Praise the Lord. பாஸ்டர் ஜாக் மட்டும் இந்த ஊழியத்தை செய்து முடிக்க முடியாது. இந்த சபைக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. நீங்க எல்லாரும் அவர் கூட கை கோர்த்து இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றணும்.
அப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, வேலை செய்யறீங்களா இல்லையா? பெரிய வேலை இருக்குன்னு, ஆனா வேலை செய்யறீங்களா? இல்ல சூப்பர்வைசர் வேலை பாக்குறீங்களா? யாரு வேலை செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்களா ரொம்ப நல்லவங்க. Hallelujah, praise the Lord. So everybody have a role to play. Hallelujah. எல்லாருமே இந்த சரீரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சபையையும் சரீரத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகா கம்பேர் பண்ணி பேசி இருக்கிறார். தலையில இருந்து கால் வரைக்கும் அதுக்கு ஒரு வேலை இருக்குது. முடிக்கு ஒரு வேலை இருக்குது, மூக்குக்கு ஒரு வேலை இருக்குது, அது மூச்சு விடும். கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, அது பார்க்கும். காதுக்கு ஒரு வேலை இருக்கு, அது கேட்கும். ஆனா விசுவாசிகள் மட்டும் கண்ணு காது மூக்குன்னு தெரியும், மூச்சு விட மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நான் இயேசுல உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். சரீரத்தில் உள்ள அவயவங்களுக்கு தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு தானாக தெரியுது. ஆனால் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையில வைக்கப்பட்ட சரீர அவயவங்களுக்கு அதோட வேலையை செய்ய தெரியல. அதனால சபை கம்ப்ளீட்டா இயங்க முடியல. தரிசனம் இருக்குது, அத இயங்க வைக்கிறதுக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு. ஆனா அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு ஆட்கள் பத்தல. எல்லாரும் கை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஓகே, சரி. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 2 எடுத்து வாசிங்க. Turn with me to 2 Timothy chapter 3 verses 1 to 2. ஏன் கர்த்தருக்கு நாம் ஒரு சபையாக ஊழியம் செய்ய வேண்டும்? அது இந்த நாட்கள்லயே அதிகமா செய்யணும். வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1 இலிருந்து 3 வரை. 2 வரை. 1 to 2 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட காலங்கள் வருமா? கொடிய காலங்கள். இது என்ன காலம் நீங்க நினைக்கிறீங்க? கொடிய காலம். ஆனா இது உண்மையில என்ன நாள்? கடைசி நாள். கடைசி நாள்ல தான் நிக்கிறோம் இன்னைக்கு. எஸ்பெஷலி 2024 ஒரு நல்ல செய்தி நான் கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உலகம் முழுதும் ஏதாவது ஒரு விபரீதம், ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. மலேசியாவில் இன்னும் அதிகமா நடக்குது. கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, பிள்ளைங்களை கடத்துறது அதிகரிக்கப்பட்டிருக்குது, நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது. உங்க ஸ்லீம் ரிவர்ல டேம் உடைஞ்சு போச்சு, 3 பீச் உடைஞ்சு போச்சு. நல்ல செய்தி கேட்க முடியல. இது கடைசி காலம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். Amen. The coming of Jesus is very very soon than you and I think. நீங்களும் நான் நினைக்கிறத விட ரொம்ப சமீபத்துல கர்த்தருடைய வருகை இருக்கிறது. இது கடைசி காலமா இருக்கிறதுனால கடைசி காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றார், கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கொடிய காலங்கள்ல இருக்கிறோமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, கொடிய காலங்கள்ல இருக்கிறோமா இல்லையா? இந்தியாவுல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட கொடூரமா கற்பழித்து கொடூரமான கொலை செய்திருக்கிறாங்க. ஆமென். நல்ல செய்தி இல்ல. இப்ப கேக்குறாங்க, ஒரு டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஜனத்துக்கு எங்க இருந்து பாதுகாப்பு வரப்போகுது? அப்ப நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். ஆனா நம்மளை சுத்தி நல்ல காரியங்கள் நடக்க கிடையாது. சோ கொடிய காலங்கள் வரும் என்று நாம் அறிந்து கொள்ளணும். வேதம் நமக்கு சொல்லுது. The Bible is emphasizing that you need to know these are last days and there are going to be perilous times. நீங்க எதிர்பார்க்காத மோசமான காரியங்கள் இந்த பூமியில நடக்க போகுது. அதற்கு சபை தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தொடர்ந்து வாசிங்க 2வது வசனத்தை. எப்படிப்பட்ட கொடிய காலம் வரும் பாருங்க. இங்க எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். தொடர்ந்து வாசிங்க. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாதபடி சுகபோக பிரியம் உள்ளவர்களாய் எப்படி இருக்கிறாங்களா? இருக்கிறார்கள். இது உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட ஆண்டவர் பேசல, தன்னுடைய குடும்பமாகிய சபையை பார்த்து பேசுறார். சர்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி ஆள் உட்கார்ந்து இருக்குது. இப்ப
அல்லேலூயா சொல்லல, சொல்லிடாதீங்கப்பா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லிடாதீங்க. கவனமா இருங்க நான் கேள்வி கேட்கும் போது. எப்படிப்பட்ட ஜனங்கள்? இயேசுவை அறிந்த ஜனங்கள் இந்த கர்த்தர் சொல்லுகிற இப்படிப்பட்ட கொடிய ஜனங்களா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில நீங்க ஊழியம் செய்யணும். செய்வீங்களா? செய்யலாமா செய்ய வேண்டாவா? ரொம்ப பேருக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டா கசப்பா இருக்கு, எட்டிய போல. ஏமா எனக்கும் பாஸ்டர் ஜாக்கு வேற வேலை வெட்டி இல்லை, அதனால நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே பாஸ்டர்? வேலையை விட்டு, எங்களோட சம்பளத்தை விட்டு, எங்க படிப்பை விட்டு, எங்க தூக்கத்தை விட்டு, எங்க குடும்பத்தை விட்டு, எங்களோட ஆசைகளை விட்டு, கனவுகளை விட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஏன்னா எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. அப்படியா? இல்ல. இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நிறைய ஆட்களை கர்த்தர் தேடுறாரு. God is searching and seeking for people who can serve God in these last days. Amen. Praise God. சொல்றது விளங்குதுங்களா? Today a lot of believers in the church are happy to only show up for Sunday services. இந்த அநேக ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வரக்கூடிய மக்கள், சபை விசுவாசிகள், அதுல ஒரு சில கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஷோ மூஞ்ச வந்து காட்டிட்டு போயிருவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க எல்லா சர்வீஸ்க்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஒரு சிலர் இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சண்டே மட்டும்தான் நீங்க அவங்கள பார்க்க முடியும். மற்ற டேஸ்ல சபையை குறித்த அக்கறையில எந்த ஊழியமும் செய்ய மாட்டாங்க, எந்த காரியத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க அட்டெண்டன்ஸ் போடுவாங்க, சண்டே அட்டெண்டன்ஸ் போடுவாங்க, வேலைக்கு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி. And most are self-serving without ever giving a thought to serving the Lord who redeemed them from sin and death. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து இயேசு உங்களை ரட்சித்து கொண்டு வந்தாரு. உங்களை ஒரு சபையில கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இந்த சபையில கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும்ன்ற எண்ணமே இல்லாதபடி அவர்கள் சபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். They are not bearing fruit. Okay, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சர்ச்சில் இருப்பாங்க. The Christians of yesteryear had a different concept of serving God. இப்ப நான் 16 வயசுல ரட்சிக்கப்படும் போது இந்து குடும்பத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் வயசை நான் சொல்லல, ஆனா 43 வருஷம் இயேசுவோடு நான் நடக்கிறேன். இயேசு என்னோட நடக்கிறார். எங்களுடைய நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட எங்களோட குரூப்ல உள்ளவங்க எல்லாருமே நீங்க ஊழியக்காரர்கள். ஏன் கூட வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது எல்லாமே இன்னைக்கு பாஸ்டர்ஸ். சில பேர் வெளியூர்ல ஊழியம் செய்யறாங்க, சில பேர் மலேசியால ஊழியம் செய்யறாங்க. அந்த நாட்கள்ல ஒரு ஆட்டோகால் கொடுத்தோம்னா, யாரு கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறீங்க, யார் ஊழியம் செய்ய போறீங்கன்னா, ஊழியம்னா என்னன்னு தெரியாதுங்க. But we will be so convicted in our heart that we will run to the altar to give our life. முன்னுக்கு வந்து அழுது எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்துரும். அது எப்ப? 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு. இப்போ ஆட்டோகால் கொடுத்து பாருங்க பாஸ்டர், ட்ரை பண்ணுங்க நான் சொல்றது. இப்ப அப்படி யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. People are not willing to serve God already. ஆனா நீங்க நல்லவங்க. ஏன்னா அந்த பிரசங்கம் முடியும் போது கட்டாயமா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. அதனால ஆரம்பத்திலே நீங்க நல்லவங்கன்னு நான் சொல்றேன். Amen. Praise the Lord. So they would lay their lives down for the gospel. அந்த நாட்கள்ல கர்த்தர் என்னையெல்லாம் அந்த 16 வயதுல தொடும் பொழுது 16 வயசுலயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் நான். At the age of 16 I really had passion to serve the Lord. இன்னைக்கு வரைக்கும் சாகர வரைக்கும் ஊழியம் தான் எனக்கு. அது ரத்தத்துல ஊறி போச்சு, அது பிரிக்க முடியாது. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். Amen. They would lay their life, and it would not be unusual for a young soul to be converted years ago and be aflame to reach the world for Jesus. அந்த நாட்கள்ல வாலிபர்கள் சபைக்கு வரும் பொழுது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுறது மாத்திரம் இல்லைங்க, உலகத்தையே தலைகீழா மாத்திரம் வெளியில ஊழியம் செய்ய போவாங்க. இப்ப சர்ச்சுக்குள்ள வாலிபர்கள் தான் சர்ச்சை விட்டு வெளியில போக மாட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்க இந்த உலகத்தையே சரித்திரத்தையே மாத்தணும்னு வெளியில போனவங்க. உள்ளுக்கே உட்கார்ந்துகிட்டு இல்ல, உள்ள இருந்த இயேசுவை வெளியே கொண்டு போனோம் நாங்க. இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லவங்க, கட்டாயம் கொண்டு போவீங்க பிரசங்கம் முடிஞ்சிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ நாங்க எங்களோட நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு. This was in spite of a lack of technological and communication advancement. அந்த நாட்கள்ல ஹெட்போன் இல்ல, அந்த நாட்கள்ல இன்டர்நெட் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, ஒரு புக்கு இல்ல, பைபிள் புக்கு மட்டும் தான் கையில இருந்துச்சு. அதனால தான் நல்லா உருப்பிட்டோம். பைபிள் மட்டும் என் கையில கர்த்தர் கொடுத்ததுனால உருப்படியா இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க. ஒருவேளை அந்த நாட்கள் ஏதாவது கொடுத்திருந்தாருன்னு வைங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம். ஆனாலும் நீங்க நல்லவங்க.
டெக்னாலஜியோட வந்த நல்லவர்கள் நீங்களாம். இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் திறந்து கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நிறைய வாய்ப்புகள், இயேசுவை பத்தி நீங்க சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம், ஆண்டவரோட வார்த்தையை அனுப்பலாம், ஃபேஸ்புக்ல ஆண்டவரோட வார்த்தையை போடலாம், இன்ஸ்டாகிராம் அதுக்கு யூஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனா அதுல இயேசு தான் இல்ல. உங்க பிளாட்ஃபார்ம்ல மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இயேசுவை தவிர. ஏமேன், நீங்க ரொம்ப நல்லவங்க. இனிமே பிளாட்ஃபார்ம்ல இயேசு வருவார். ஏமேன், வருவாரா வர மாட்டாரா? வரணும். அதான் நம்முடைய அழைப்பு. ஏமேன், praise the Lord. அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்மென்ட் இருக்கு, as well as the travel facilities that we enjoy today. எங்க நாட்கள்ல பஸ் மட்டும்தான், தும்பும் பஸ்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பஸ்ல தொங்கிக்கிட்டு வேற போடுறாங்க. பஸ் மினில தொங்கிக்கிட்டு தான் போகணும் சர்ச்சுக்கு. அல்லேலூயா. சில நேரத்துல கையில காசு இருக்காது. 2-3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடப்போம் மொட்டை வெயில்ல. இப்ப நடந்து வர சொல்லுங்க, முடிஞ்சா சூரியனும் மறைஞ்சு அங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க தவிர அந்த சூரியன் கீழே அவங்க நடந்து வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க கருத்துருவீங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. praise the Lord. எங்களுக்கு வெயில் புயல் மழை எதுவுமே இல்ல பாதிக்கல. because we really love God and we were fire for God. we willing to எதை வேணாலும் அடிச்சு தள்ளிட்டு நாங்க வருவோம். இன்னைக்கு உங்களுக்கு கார் இருக்கு, ஒரு காடிக்கு 2 காடி, 2 காடிக்கு 3 காடி. அல்லேலூயா. மோட்டார் பைக் இருக்கு. இப்பெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா இன்னைக்கு எல்லாம் ஃப்ளை பண்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஃப்ளை பண்ணதே கிடையாது. துட்டு இருக்காது, வெள்ளைய பட்டுக்க மாட்டாரு கையில. நம்மளுக்குலாம் இருக்கிறத வச்சுதான் நாங்க வாழ்ந்தோம். இப்ப இன்னைக்கு மெத மிஞ்சி போய் கிடக்குது. எல்லா விதமான சலுகைகளும் ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்த தவறிவிட்டீர்கள். So God is not happy. சொல்றது விளங்குதுங்களா? எல்லாமே இருக்கு, ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுல உங்களுக்கு வாஞ்சை குறைந்து போயிருக்கு. உங்க நேரத்தையோ, உங்க பணத்தையோ, உங்க பொருளையோ, உங்களோட ஆஸ்தியையோ, என்ன நிறைய காரியம் கர்த்தர் கொடுத்தார், அதை திரும்ப தேவ ராஜ்யத்துல நீங்க வெறுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க நல்லவங்க, உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு இப்பதானே 9வது anniversary. அல்லேலூயா. praise the Lord. சோ அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்களுக்கு இல்ல. ஆனா நாங்கள் உண்மையா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். we very genuine serving God those days. Amen. Yet the gospel reverberated around the world as wildfire. கார் இல்ல, மோட்டார் பைக் இல்ல, சைக்கிள் இல்ல, ஒண்ணே இல்ல. ஆனா நாங்க பம்பரமா சுழன்றோம் சுவிசேஷத்தை உலகம் முழுதும் கொண்டு போறதுக்கு. இன்னைக்கு எல்லாமே இருக்குது. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியில போக மாட்டுது. You are keeping the gospel inside the church. You are called out to speak the word of God, not to sit inside the church. சபைக்குள்ள அமர்ந்து இருக்கிறதுக்காக நல்லா ஆராதித்துட்டு, வா வாட் a wonderful presence of God, வா இன்னைக்கு ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாஸ்டர் சூப்பரா நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, சூப்பரான பிரசங்கம் கேட்ட நீ சூப்பரா இருக்கியா, அதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சூப்பரா தான் பிரசங்கம் பண்றோம். பிரசங்கத்தை கேட்ட நீங்க உங்க வாழ்க்கையில சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் உலகத்துக்கு கொண்டு போனீங்களா? Did you go out and preach Jesus? Did you serve the Lord in the world? That is the question today. Amen. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க. வர மாட்டேங்குது வாயிலே, அடைச்சு போச்சு போல. கர்த்தர் நல்லவர். Amen. Praise the Lord. Today we have everything at our disposal and we are not taking advantage of it because many in the church are simply not passionate about serving the Lord. எல்லாமே இருக்குங்க. அந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட திருச்சபைகள்லாம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு காப்பேட் கூட இல்ல. அந்த ரெட்டு தான் போட்டுருவோம், பிளாஸ்டிக் ரெட்டு தான் நாங்க போட்டுருவோம். பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்காந்துருப்போம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. ஒரு பொங்கோ, ஒரு டெம்பரின். ஹல்லேலூயா, praise the Lord. நாங்களாம் சொல்லல, எங்களுக்கு மெத்த போட்ட நாற்காலி போட்டா தான் நாங்க ஆராதிப்போம், சர்ச்சுக்கு வருவோம். எங்களுக்கு ட்ரம் இருந்தா தான் வருவோம், எங்களுக்கு கீபோர்ட் இருந்தா அப்படிலாம் நாங்க கேட்கவே இல்லை. Music instrument did not determine my worship to God. My heart determined it. Amen. Hallelujah. இதெல்லாம் இல்லாத நாட்களில கர்த்தருக்கு ஆராதனை செய்தோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மனதில்லாமல் இருக்கிறீர்கள். ஆனா ரிவைவல் மிஷன்ஸ் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். அதனால ஒரு நம்பிக்கையில சொல்றேன். Praise the Lord. பயப்படாதீங்க பாஸ்டர், போறதுக்குள்ள ஃபயர் பத்தி. ஆமென்.
Right. God has done much for us in the saving of our lives by sending His own Son as our Redeemer and sin bearer. Yes, தேவன் நம்மை நேசித்தபடியினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்துட்டார். Right? ஜீசஸ் ஒரே ஒரு மகன், அவரை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பினார். எதுக்கு? சிலுவையில அறைந்து கோர மரணத்தை நமக்காக ருசி பார்க்கிறதுக்காக. அந்த தேவாதி தேவனுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்காக மரித்த கிறிஸ்துவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் உங்களை நேசித்து தன்னுடைய மகனை கொடுத்தார். நீங்க அவரை நேசித்ததற்காக நீங்க தேவனுக்கு இன்னைக்கு என்னங்க கொடுக்க போறீங்க? What can you offer to God today? The Lord is challenging you to serve Him. அவர் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சவால் கொடுக்கிறார் இன்னைக்கு. That is the best thing you can do to God if you love God. Amen. Praise the Lord. In fact, the Bible reveals to us that there are great benefits in serving God. ஒருவேளை இந்த காலங்கள்ல ஜனங்க ஏன் ஊழியம் செய்ய மாட்டாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க, ஊழியம் செஞ்சா எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, சம்பளம் இல்லை, போனஸ் இல்லை, இபிஎஃப் இல்லை, சொக்ஸோ இல்லை, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பிரயோஜனம், சேவாகாசு கட்ட கஷ்டப்படுறாங்க. ஐயோ ஊழியத்துக்குலாம் போனா நினைக்கிறேன் நம்ம பிச்சை எடுக்கணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் பிச்சைக்காரன் ஆண்டவரை ஆராதிக்க கிடையாதுங்க. வானத்தையும் பூமியை உண்டு பண்ண மகா பெரிய பணக்கார தேவன் தான் எனக்கு இருக்கிறார். எங்க அப்பா பணக்காரனா நான் பிச்சைக்காரியா இருக்க முடியாது. அது உங்களுடைய எண்ணம். சில பேருக்கு சில காரணங்கள் இருக்குது, தேவனுக்கு ஊழியம் செய்யாததற்கு சில பயங்கள் இருக்கு, சில டவுட்ஸ் இருக்கு. விளங்குதுங்களா? இல்ல சில அனுபவங்கள், உங்களுடைய பழைய அனுபவங்கள், ஊழியம் செய்யும் போது மேபி யூ ஆர் offended by somebody so you retract. ஏன்னா யாரோ ஒருத்தங்க ஊழியம் செய்யும் போது என்ன காயப்படுத்தி இருக்கிறாங்க, அதனால நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஊழியம் செஞ்சா we have to offend people, you will get hurt by people. so நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஹேண்ட்பிரேக் இழுத்துட்டீங்க. ஏப்பா நம்ம பாட்டுக்கு சும்மா கிடப்போம், நம்ம போய் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நம்ம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கோ, பாஸ்டர் ஏதாவது ஏசி விட்டுருவாரு, அந்த லீடர் ஏதாவது சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஊழியம் செய்ய பயப்படுறீங்க. ஆனா வேதாகமத்தில் ஊழியம் செய்யறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. The Bible talks about a lot of benefits when you serve God. Amen. Praise the Lord. So number 1, முதலாவது பெனிஃபிட், நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்தா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னா, God blesses those who serve Him. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்போ ஊழியம் செய்யலாம், என்ன blessing இருக்கு நம்மளுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அட சொல்லுங்கப்பா, நல்லா ஊழியம் செய்வேன், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? How many of you want to enjoy and experience God's blessing in your life? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கும் நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஆசீர்வாதம் வேணாத ஆள் கூட இங்க இருக்குதா? ஏசப்பா மன்னியும் ஆண்டவர். ரொம்ப பரிதாபமான ஜனங்கள் பாருங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசைங்க. ஆமாவா இல்லையா? Everybody want to be blessed by God, but God demands service to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய சொல்றார். சும்மா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வரும்போது வெறும் கையா வந்துடாதுன்னு சொல்றாரு. Do not go to the Lord empty handed. You need to take something from your hand and multiply. அந்த இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓமைகள் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஜனங்களுக்கு பசி வருது பாத்தீங்களா? யாரு கையில என்ன, ஒரு சின்ன பையன் கையில என்ன இருந்துச்சு? மீனும் அப்பமும் இருந்துச்சு. மத்தவங்க யார் கையிலயும் ஒண்ணு இல்ல. அந்த பையன் கையில இருக்கிற வரைக்கும் 5 மீன் 2 மீன் 5 அப்பம், அவ்வளவுதான். ஆனா அந்த பையன் அந்த இயேசு கையில கொடுக்கும் போது அங்க ஒரு மிரக்கல் நடந்துச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சாப்பிட்டு 12 கூடைகள் நிறைய அந்த பையன் எடுத்துட்டு போனான். ஆனா கொடுத்தது எத்தனை? எடுத்துட்டு போனது எத்தனை? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கிட்டு போகணும்னா உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் டிபாசிட் பண்ணி இருக்கிறது தேவராஜ்யத்துல டிபாசிட் பண்ணுங்க. நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? Turn with me to Exodus. யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்தை திருப்புங்க. Exodus chapter 23 verse 25 to 28. வசனங்கள் 25ல இருந்து 28 வரைக்கும் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25ல இருந்து 28. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நல்லா கேளுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இட்ஸ் a command. அப்புறம்
அவர் உங்கள் அப்பத்தையும் ஆ, உன் தண்ணீரையும் ஆ. ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எத்தனை பேருக்கு வியாதி இருக்கீங்க? வியாதி சுகத்துக்காக இங்க வராதீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வியாதி உங்களை விட்டு ஓடும். அல்லேலூயா, ஆமென். ஏன் வியாதி வருதுன்னா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறது இல்லை. அது தானா தேடி வந்து உட்காந்துக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அப்பத்தை ஆசீர்வதிப்பு, தண்ணீரை ஆசீர்வதிப்பு, வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன். அப்புறம் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க. பிள்ளை இல்லைனாலும் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில பேர் வந்து இப்படி டீல் பண்ணுவாங்க, கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க அப்புறம் நான் ஊழியம் செய்யறேன். நீங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு லாக்கியே இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கர்ப்பத்துல பிள்ளை வருகையில கர்த்தர் தான் ஊழியம் செய்யறது என்னோட கடமை. கர்ப்பத்துக்காக கர்த்தர் ஊழியம் செய்யுங்க. அவர் கர்த்தர் என்பதற்காக அவர் ஊழியம் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்களோட கர்ப்பத்தில் கனி வேணும், ஒரு பிள்ளை வேணும், ஜெபிக்கிறீங்களா? அத ஒரு சைட்ல வச்சுட்டு அது கிடைக்க வரும் கர்த்தர் உண்மையா ஊழியம் செய்யுங்க. நீங்க கேட்டது கர்த்தர் கொடுத்துருவார். அடுத்தது வாசிங்க. உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய பேர் பொட்டுன்னு போறாங்க சின்ன வயசுல. ஆமாவா இல்லையா? 25 வயசு 20 வயசுக்குலாம் ஹார்ட்ல அட்டாக் வருதான். இப்ப அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டதே கிடையாது. 50க்கு மேல 60க்கு மேலதான் ஹார்ட் அட்டாக்கே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப அட்டாக் தாறுமாறா வருது. 10ல கூட வந்து அட்டாக் பண்ணிருது. அட்டாக்லாம் வராம இருக்கணும் ஊழியம் செய்யுங்க. ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணணும். ரொம்ப நாளைக்கு சுகமா வாழணுமா? கர்த்தர் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பாராம். அடுத்தது எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ எல்லாரையும் கலங்கடித்து, நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து, உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அது மாத்திரம் ஆண்டவர் பாருங்க, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். இன்னைக்கு ஏன் பூமியில நிறைய wicked things நடக்குதுன்னா lack of fear of God. தேவ பயம் எஸ்பெஷலி கிறிஸ்டியன் மத்தியில நான் பாக்குறேன். கடவுள் பயம் இல்ல. Sorry to say, as a pastor 30 years in ministry, that's what I'm observing. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரொம்ப துணிகரம் வந்திருக்குது. ஆனா கர்த்தருக்கு உண்மையா சேவை செய்தீங்கன்னா தேவ பயத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Even the fear of God will be instilled inside of you. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு எனிமி இருக்குதா, அந்த எனிமியை ஆண்டவர் ஓவர்கம் பண்ணுவார். அவங்களை ஓவர்கம் பண்ற கிருபையை கொடுப்பார் கர்த்தர். உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உனக்கு எதிராக வந்தவர்கள் முதுகை காட்டிக்கொண்டு ஓடும்படி கர்த்தர் செய்வார். நீங்க யார் கூட சண்டை போட வேணாம். உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் வேலை என்ன? எஜமானுக்கு நான் வேலை செய்யும். எஜமானோட வேலை என்ன? வேலைக்காரனை பாதுகாக்கணும். அவர் வேலையை நீங்க செய்யாதீங்க. வீட்டுல சிசிடிவி பூட்டுறதும் அத போன்ல இருந்து நீங்க பாக்குறதும். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்பு. ஹல்லேலூயா. கிளவிகளை இல்லை, குளவிகளை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சில நேரத்துல இந்த மாதிரி பைபிள் படிக்க சொல்லும்போது அந்த வார்த்தையை மாத்திடுவாங்க. குளவியை கிளவியா மாத்திடுவாங்க. கிளவியெல்லாம் அனுப்புனா ஒன்னும் செய்ய முடியாது. குளவியை அனுப்புனாதான் என்ன செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த கானான் தேசத்துல 5 விதமான எனிமீஸ் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வர. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு ஊழியம் செய்தேனா இவங்களை ஆண்டவர் சொல்றார், குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். நீ போறதுக்கு முன்ன குளவி போய் அவனை கொட்டிடும். ஆமென். இப்ப எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு எண்ணி பார்த்துருவோமா? யாரு படிச்சா வாசிச்சா பாருங்க. ஒன்னாவது என்ன ஆண்டவர் சொல்றாரு? அப்பத்தை ஆசீர்வதிப்பார், தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை எடுத்து போடுவார், கர்ப்பம் இல்லாமல் போகும். 4 5 உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். 5 பயப்படும் பயத்தை உனக்கு கொடுப்பார். 6
செல்லும் இடங்களும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடிப்பார். 7 சத்துருக்கள் முதுகு காட்டுவார்கள். 8 உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் துரத்திவிட குளவிகளை அனுப்புவார். 9 ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் ஊழியம் செஞ்சா எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? இது ஒரு போர்ஷன் தான் நான் பேசுறேன். பைபிள்ல நிறைய இருக்கு. நான் ஒரு சில போர்ஷன் எடுத்து உங்கள்ட்ட பேசுறேன். ஏன்னா உங்கள சிலர் ஊழியம் செய்ய பயப்படுறீங்க, தயங்குறீங்க. நான் உங்களை இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சபை கட்டப்படணும்னா பாஸ்டர் ஜாக் மட்டும் முடியாது, அவங்க மனைவி மட்டும் முடியாது, ஒரு சில குறிப்பிட்ட சபை தலைவர்கள் மட்டும் ஊழியம் செய்ய முடியாதுங்க. எல்லாரும் ஊழியம் செய்யணும். வயதானவர்கள இருந்து சிறு பிள்ளைகள் வரைக்கும் இந்த சபையில ஒரு வேலை இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நீங்க செய்யுங்க. இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப முதலாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிற பெனிஃபிட் நம்பர் 1, God blesses you. அப்ப ஊழியம் செய்யறவங்களை கர்த்தர் என்ன செய்ய போறார்? ஆசீர்வதிக்க போறார். பக்கத்துல சொல்லுங்க, இன்னையில இருந்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்க போறேன். ஏன்னா நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கு. Amen. Praise the Lord. Okay. These verses could not be any more clearer to us that serving God is for our betterment of profit. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவரை எம்பசைஸ் பண்றது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த ஊழியத்துக்கு பின்னால தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. So when you don't do that, you don't get the blessing. Amen. Blessingகாக தனியா ஒரு ஜெபம் போட்றாதீங்க தயவு செஞ்சு. blessing prayer ஒன்னு இருக்கு பாருங்க. நம்ம ஆளுங்க வித்தியாசமான பிரேயர் இருக்கு. இப்ப மார்னிங் பிரேயர் இருக்கு, ஆஃப்டர்நூன் பிரேயர் இருக்கு, ஈவினிங் பிரேயர் இருக்கு, நைட் பிரேயர் இருக்குது, மிட் நைட் பிரேயர் இருக்கு. பிளஸிங் பிரேயரும் அதுல இருக்குது. பிளஸிங்க்கு தனியா ப்ரே பண்ணிடாதீங்க. உங்களோட பிளஸிங் உங்களோட ஊழியத்துல தான் இருக்கு. நீங்க கையை வைங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கை உள்ளவங்க மட்டும் கை தூக்குங்க. இந்த கையை கர்த்தரோட ஊழியத்துல வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க திருச்சபை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. தேவனுடைய நோக்கமே உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. You must serve God. You cannot be sitting and warming up your chair and going. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது. So Sunday Christian-ஆ இருக்க கூடாது. 24 hours we are Christian. 7 days a week I am a Christian. Every month I am a Christian. Every year I am a Christian. Every day I am a Christian. Hallelujah. Praise the Lord. So இங்க நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறபடினால கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். Revival Missions Ministry. Revival Missions Ministry இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற காரியம், இந்த முழு திருச்சபையும் இந்த சபையினுடைய இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறது, அழைப்பை நிறைவேற்றுவதற்கு உங்கள் ஊழியக்காரரோடு கரம் கோர்த்து ஊழியம் செய்யணும். ஒருத்தரும் தள்ளி நிக்க கூடாது. ஆமென். தள்ளி நின்றீங்கன்னா இந்த 9 ஆசீர்வாதம் உங்களை தள்ளி நிக்கும், கிட்ட வராது. சரியா? இரண்டாவது பெனிஃபிட், what do you get when you serve the Lord? Secondly, God promises prosperity for those who serve Him. கர்த்தர் prosperity அப்படின்னு சொன்னா செல்வம். சில பேர் நினைக்கிறாங்க ஊழியம் செஞ்சா நம்ம பணம் இல்லாத பிச்சைக்காரன் ஆயிடுவோம். நாங்களாம் பார்க்க பிச்சைக்காரன் மாதிரியே இருக்கும். நல்லா தாங்க இருக்கோம். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு எங்களை. நாங்க வேலை செஞ்ச நாட்கள்ல கூட நான் அவ்வளவு நல்லா செல்வாக்கா இல்ல. கர்த்தர் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடுதான் எனக்கு கர்த்தர் செல்வத்தையே கொடுத்தார். ஹalleluya. Amen. Praise the Lord. Amen. அதனால கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு பயப்படாதீங்க. ஐயோ வீடு வாங்க முடியாது, காடி வாங்க முடியாது, காசு சேர்க்க முடியாது. ஐயா, நீங்க சம்பாதிக்கிறது கர்த்தர் பலம் கொடுத்தாதான் அதெல்லாம் கிடைக்கும். அப்ப கர்த்தர் இருந்தாதான் எதுவுமே நடக்கும் நம்ம லைஃப்ல. Amen. So the second promise is that God promises prosperity. ஒரு செல்வம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Turn with me to Job chapter 36 verse 11. யோபு 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுங்க. Job 36 verse 11. யோபு 36வது அதிகாரம் வசனம் 11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு அடங்கி ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவருடைய நாட்கள் நன்மையாக மாற்றப்படும். Your days will turn into something good. And the Lord says, தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அப்படின்னா இந்த பூமியில எந்த குறைவில்லாமல் நீங்கள் பூரணமாய் வாழ்வதற்கான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமா?
வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் சொத்து செல்வாக்கு பூமி தாங்க முடியல. அவ்வளவு ரிச் மேன், மல்டி மில்லியனர். யாரு? ஆபிரகாம். அவரை தான் கர்த்தர் அழைத்தார். ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் அவரை அழைக்கும் போது அவருக்கு பிள்ளை இல்லை. அவர் அழைக்கும் போது அவருக்கு 75 வயசு. 25 வருடத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஈசாக்க கொடுக்கிறார். ஆனா அந்த 25 வருஷத்துக்குள்ள கானான்ல அவன் இருக்கும் பொழுது he became terribly rich, பயங்கர பணக்காரனா மாறிட்டான். ஏன்னு சொன்னா கர்த்தருக்கு அடங்கி கர்த்தர் சொன்ன வேலையை அவர் செஞ்சார். பிள்ளை கொடுக்கிறாரு இல்லையோ, அந்த செல்வமும் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் முதல்ல கொடுத்தார். அப்புறம் தான் பிள்ளை வந்துச்சு. அப்புறம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். பயப்படாதீங்க. நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க. சில நேரத்துல சில பேருக்கு கர்த்தர் எங்களை சோதிக்கும் போது சில காரியங்கள் இழந்த பிற்பாடுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இப்ப என்னன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழு ஊழியத்துக்கு வர்றதுக்காக எத்தனை வேலையை எத்தனை தடவை நான் ராஜினாமா செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. டீச்சர் வேலையை ராஜினாமா செஞ்சிருக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அப்புறம் ஒரு முறை ஒரு கம்பெனியில வேலை செஞ்சேன். ஆண்டவர் வேலையை விட்டு இனிமே பைபிள் ஸ்கூல் படின்னு சொன்னார். அவர் கூட பெரிய போராட்டம். எனக்கு அழைப்பே இல்லை. என்னையா பைபிள் ஸ்கூலுக்கு போக சொல்றாரு அவரு? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், எப்படி விடுவேன் நான்? முடியவே முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட போராடுனேன். ஆண்டவர் கம்பெனிய ஃபுல்லாவே துத்தம் பண்ணிட்டார். அந்த கம்பெனி எந்திரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் போயிட்டு பைபிள் ஸ்கூலுக்கு நான் போய் படிச்சுட்டு வந்துட்டேன். படிச்சுட்டு வந்து நான் ஊழியம் செய்ய கிடையாது. கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். திரும்ப ஆண்டவர் முழு ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். அப்பயும் நல்ல கம்பெனியில வேலை செய்யறேன், நல்ல பொசிஷன். 4 நாள் தான் வேலை செய்வேன், ஃபைனான்ஸ் மேனேஜர். ஐயோ ஆண்டவரே, இந்த வேலை விட்டா போயிருமே. ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானே உனக்கு ப்ராப்ளம். இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேளு. நான் லிஸ்ட் போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன் எனக்கு என்ன வேணும்னு. என் வேலையை விடுற அன்னைக்கு நான் கேட்ட அத்தனை லிஸ்டும் எனக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. அதனால பயப்படாதீங்க. ஆண்டவர் பணக்காரர், உங்களை பணக்காரனை ஆக்குவாரு. ஆனா டைம் எடுத்துக்குவாரு. ஏன்னா ரொம்ப கொடுத்துட்டாலும் அப்புறம் நம்ம அவரை மறந்துடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். Two-fold promises are mentioned here. 2 விதமான ஆசீர்வாதம். They will spend the rest of the days in prosperity. தங்கள் நாட்களை நன்மையாகவும், their years in contentment. இங்க பாருங்க, days பத்தி பேசிருக்கு, years பத்தி பேசிருக்கு. Daily you will be blessed, yearly you will be blessed. Hallelujah. உங்களோட ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாள், ஒவ்வொரு வருஷமும் செல்வம் நிறைந்த வருஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் ஊழியம் செய்ய போறீங்க? உங்க பாஸுக்கு நீங்க என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், பாஸ் மனசு இறங்கினாலும் 1 மாசம் போனஸ் அது கூட இப்ப கொடுக்க மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஆனா நம்ம பாஸ் இருக்கிறாருல மேல, அவர் மனசு இறங்கினாருன்னா வாழ்க்கை பூரா கிடைக்க வேண்டிய போனஸ ஒரே நாள்ல கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அவருக்கு வேண்டியதெல்லாம் அவருக்கு வேலை செய்யணும். அவர் சொல்றதை நீங்க செய்யணும். ஆமென். சோ கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது இப்படிப்பட்ட ப்ராஸ்பெரிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். I want to encourage you to get involved in serving God. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க அனுப்புனதே இத சொல்றதுக்கு தான். இது ஏன் மெசேஜ் கிடையாது. 1 மாசத்துக்கு முன்னே மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன் நான். இது இல்ல. ஆனா போன வாரம் ஆண்டவர் திரும்ப என்ன உட்கார வச்சார், மெசேஜை மாத்த அப்படின்னு. என்ன ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றது ஈஸி நினைச்சீங்களா? கர்ப்ப வேதனை படணும், மண்டையே வெடிச்சு போயிடும் மெசேஜை ப்ரிப்பேர் பண்றதுக்காட்டியும். என்னதான் சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சு எழுதுறதுக்காட்டி நம்மளுக்கு போதும்னு ஆயிடும். ஆனா நீங்க ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிருந்தீங்க எல்லாத்தையும். ஈஸியா வந்து சூப்பரா ப்ரீச் பண்ணாங்க. அந்த சூப்பர் வர்றதுக்கு நாங்க எவ்வளவு சூப்பு குடிச்சிருப்போம் எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு சூப்பை உள்ள தள்ளி விட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள் தூங்காம இருந்தது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எவ்வளவு அழகா வந்து சூப்பரா வாங்கிட்டு போறீங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல மோனிகா இதை போய் பேசு அப்படின்னாரு. அப்பதான் அது கன்ஃபர்மேஷன். நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது கடைசி அந்த பாடல் பாட்டீங்களா, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இதுதான் ஆர்எம்எம் செய்ய வேண்டியது. அவங்க போதகரோடு இணைந்து ஊழியம் செய்யணும். ஏன்னா அந்த சபையை கட்டுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அதை பாஸ்டர் ஜாக் மட்டும் கட்ட முடியாது. அது கட்டுறது அப்படி கட்டுறது சித்தம் கிடையாது. ஆமென். நீங்க எல்லாரும் கைய வச்சீங்கன்னா பாஸ்டர் இந்த பில்டிங் பத்தாது, இந்த பில்டிங் பத்தாது.
God has a big plan, but He wants everybody to put their hands. God want to expand and extend your territory. உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கணும். எல்லையை பெரிதாக்கணும்னு சொன்னா நிறைய வேலைக்காரங்க வேணும், நிறைய வேலை இருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் இந்த திருச்சபை குறித்து வைத்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேறும். அப்பதான் உங்க ஊழியக்காரர் சந்தோஷமா ஊழியம் செய்ய முடியும். பாருங்க, வேதம் சொல்லுது, உங்க ஊழியக்காரர் துக்கமா ஊழியம் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. So you make sure your pastor is happy. ஹலோ, உங்கள் போதகர் சந்தோஷமாக வைத்திருக்கிறது உங்களுடைய கடமை. இந்த ஊழியக்காரர்கள் துக்கமா ஊழியம் செய்தாங்கன்னா கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க மாட்டார், சபை ஜனங்களே ஆசீர்வதிக்க மாட்டார். சோ நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், சபையும் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரே ஒரு ரகசியம் தான், நம்ம எல்லாருமே கர்த்தர் ஊழியம் செய்யணும். Amen. Praise the Lord. So you may ask, so how do I serve God? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என்ன ஊழியம் பாஸ்டர் நான் செய்யறது? பாருங்க, அட்டூழியம் எப்படி செய்யறதுன்னு யாரும் எனக்கு கேட்கறது கிடையாது, அது தானா வருது. ஆமா இல்லையா? சபையில அட்டூழியம் செய்யறதுக்கு யாரும் எங்க கிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டீங்க, அது தானா வருது, ஸ்பான்டேனியஸா செஞ்சிடறோம். ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அது எப்படி பாஸ்டர் நாங்க செய்யறது, என்ன ஊழியம் பாஸ்டர் நாங்க செய்யறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சரி, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சில காரியங்கள் நான் சொல்றேன். Allow me to give you 7 ways. 7 விதமா கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியும். Note it down. Number 1, serve God with your life. உங்க வாழ்க்கையை முதலாவது ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முதலாவது அர்ப்பணம் செய்யுங்க. இரண்டாவது, serve God in your church. சபைக்குள்ள ஊழியம் செய்ய உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. சபையில எவ்வளவு ஊழியம் இருக்குது, நிறைய ஊழியம் இருக்குது, தேடுங்க, தேடி தேடி செய்யுங்க. குப்பை பொறுக்கிறது கூட ஒரு ஊழியம். என் சர்ச்சை நான் இன்னும் கூட்டுவேன், இன்னும் குப்பை பொறுக்குவேன் என் சர்ச்சில். அல்லேலூயா. எனக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா எங்க அப்பாவுக்கு நான் வேலை செய்யறேன். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்ய, டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாருங்க, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த கூட்டுமாறு அவங்க தான் தூக்குவாங்க, இந்த குப்பையை அவன் தான் பொறுக்குவான், நான் பார்ப்பேன். அப்படிலாம் இருந்தா மேல போயிடாதீங்க யாரும், நீங்க அங்க போறதுக்கு லாக்கியே இல்லை. இங்க குப்பை பொறுக்குனாதான் அங்க நம்ம பேர் போட முடியும். ஆமென். சபைக்குள்ள என்ன ஊழியம் செய்ய முடியும் உங்க போதகர்கள்ட்ட நீங்க பேசி எந்த விதத்துல நீங்க ஊழியம் செய்ய முடியுமோ அதை கண்டறிஞ்சு நீங்க அந்த ஊழியத்தை செய்யணும். மூணாவது, serve God with your talents. இயற்கையாகவே சில பேருக்கு தாளந்துகள் கர்த்தர் கொடுத்து வச்சிருப்பார். பாடுற டேலண்ட் இருக்கும், மியூசிக் விளையாடுற டேலண்ட் இருக்கும், இல்ல நீங்க மல்டி மீடியால உங்களுக்கு டேலண்ட் இருக்கும். நிறைய உங்களுக்குள்ள ஆண்டவர் நீங்க பிறக்கும் போதே சில தாளந்துகள் வைத்திருப்பார். அந்த தாளந்துகளை கர்த்தரோட ஊழியத்துல நீங்க டிபாசிட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டுபிடிங்க என்ன டேலண்ட் இருக்குது. பாடல் எழுதுகிற டேலண்ட் கொடுத்திருப்பாரு, பாடுகிற டேலண்ட் இருக்கும், நிறைய வர்ஷிப் பண்ற டேலண்ட் கொடுத்திருப்பாரு. இன்வெஸ்டிங் இன் தி கிங்டம் ஆஃப் காட். சர்வ் காட் வித் யுவர் டேலண்ட்ஸ். நான்காவது, சர்வ் காட் வித் யுவர் டைம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் எதுனா டைம் கொடுக்க முடியாது. பாஸ்டர் என்னையே நான் ஊத்துறேன் இந்த ஊழியத்துக்கு, ஆனா எனக்கு டைம் இல்ல. எப்படிங்க? என் வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ற பாஸ்டர், என்ன செய்யணும், இது செய்யா, டைம் தான் இல்ல பாஸ்டர். முதல்ல எங்க உங்க டைமை தவறா நீங்க போட்டு வச்சிருக்கீங்களோ, தேவையற்ற இடங்கள்ல இருந்து உங்க டைமை நீங்களே திருடணும். Steal your time and invest in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்க நேரத்தை நீங்க விதைக்கணும். அப்படி நீங்க ஊழியம் செய்யலாம். ஆமென். 24 மணி நேரம் இருக்குதுல்ல, 8 ஹவர் நம்ம தூங்கணும். இப்ப யாரும் 8 ஹவர் தூங்குறது இல்ல, நிறைய பேர் போனோட தான் தூங்குறாங்க. ஏன்னா போன் முடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க, லைட் ஆன்லயே தான் இருக்கும். அப்படி படிச்சுன்னா அவனே கண்டுக்காது. ஆமா தானே, நீங்க ரொம்ப நல்லவங்க. போன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டீங்க. சில பேருக்கு போனை கையில இருந்து எடுத்தீங்க நரகத்துல போட்ட மாதிரி ஆயிடும். அப்படி இருக்க கூடாது. எதெல்லாம் நம்முடைய நேரத்தை திருடுகிறதோ அதுகிட்ட இருந்து நம்முடைய நேரத்தை திருடி கர்த்தருக்கு கொடுக்கணும். You get serve God with your time. Serve God with prayers and fasting. உங்கள் திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, உங்க போதகருக்காக, சபை தரிசனத்துக்காக சபையோடு இணைந்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் உங்களுடைய ஊழியத்தை செய்யுங்க. அது ஒரு விதமான ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம். ஆமென். எத்தனை பேர் பிரே மீட்டிங் வருவீங்க இந்த சர்ச்சில்? என்ன கையே தூக்க மாட்டேங்க, பிரேயர் இல்லையோ? வரணும், எல்லாரும் வரணும். ஜெப கூட்டத்துக்கு, பைபிள் ஸ்டடிக்கு எல்லாரும் வரணும். உபவாச ஜெப கூட்டத்துக்கு எல்லாரும் வரணும். ஊழியனா இதுதாங்க. சபையை குறித்து சபையில எது நடந்தாலும் அதுல எல்லாரும் வந்து பங்கெடுக்கணும். There is power in corporate prayer ன்னு சொல்லுவாங்க. தனியா ஜெபிக்கிறதை விட கூடி ஜெபிக்கும் போது அதுக்கு ஒரு பயங்கரமான வல்லமை இருக்கு. Amen.
சோ இங்க ஜெப கூட்டம் நடக்கும்போது, உபவாச ஜெப கூட்டம் நடத்தும் போது எக்ஸ்கியூஸ் கொடுக்காம எல்லாரும் வாங்க, பாஸ்டர் இனி வருவாங்க, ஏன்னா அவங்க நல்லவங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நம்ம வருவோம்ல, நம்ம நல்லவங்க. ஆமென். ஓகே. ஆறாவது, serve God with your money, tithes and offerings. உங்களுடைய பணத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். தசம பாகத்தை கொடுங்க, ஊழியத்துக்கு உங்களோட காணிக்கைகளை கொடுங்க, மிஷன் சப்போர்ட் பண்ணுங்க, வேற என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும் உங்க பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கணும். பாஸ்டர் எதை வேணாலும் பேசுங்க, அதை பேசாதீங்க. எப்படிங்க? எதை வேணாலும் நீங்க டச் பண்ணலாம், அங்க டச் பண்ண கூடாது. நீ அதை டச் பண்ணினா அவர் உன்னை டச் பண்ணுவாரு. மல்கியா புத்தகத்துல போட்டிருக்கிறால, திருடாத, என்னோட 10% நீ திருடாத, நீ திருடன்னு சொல்றாரு. ரைட்? ஏன்னா அந்த 10% தான் உன்னோட ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உன்னோட பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ரகசியமா புதைஞ்சு கிடக்குது. அதுதான் வானத்தின் பல கனிகளை திறக்கும். அந்த 10 திருடி விட்டோம்னா எந்த கதவை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது? நீங்க சொல்லுங்க. நீங்களே கதவை அடைச்சு போடுவீங்க. இந்த சபையோட வளர்ச்சிக்கும் இந்த சபையில தேவனோட திட்டம் நிறைவேறுவதற்கும் உங்களுடைய தசம பாகம் காணிக்கை பண்டசாலையில கொண்டு வந்து கொடுக்கணும். Amen. You must invest your money in the kingdom of God. Because காசு இல்லாம எந்த ஊழியமும் செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரு பசாமலம் போனா எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? அதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம நாங்க செய்வோம். அதெல்லாம் யார் கணக்கு வச்சுக்குவா? பாஸ்டர் சர்ச்சுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும்? நாங்க அங்கதான் கணக்கே வரும். நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க கேட்காம நீங்க கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு தாராளமா கொடுங்க, தேவராஜ்யத்துல தாராளமா விதைங்க. ஏன்னா அது எங்கேயுமே போகாது. அல்லேலூயா. ஏன் சொன்னா பூமியில விதைச்சீங்கன்னா இன்னைக்கு பாருங்க நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எக்ஸ்காணும், பேங்க்ல காசு போட்டோம், ஆனா காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், பரலோகத்துல நீ விதைத்தேனா பூச்சியே இல்ல, ஒண்ணு இல்ல, அது நல்லா மல்டிப்ளை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கும், அவனுக்கு நிறைய அறுவடை செய்யலாம். ஆனா பூமியில எல்லாத்தையும் விதைத்தி வச்சுன்னா ஒரு நாளைக்கு வேணா திருடிக்கிட்டு போயிடும். ஆமென். அதனால பணத்துல கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கிறது மூலமா ஊழியம் செய்யலாம். Finally, serve God by serving others. This is very very important. கர்த்தருக்கு ஊழியம் செய்யற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிறருக்கு ஊழியம் செய்யுங்க, பிறருக்கு சேவை செய்யுங்க, ஏழைகளை பராமரிக்கணும், திக்கற்ற விதவைகளை விசாரிக்கணும், சபையில யாருக்காவது தேவை இருந்தா நீங்க சந்திக்கணும். பிடிச்சவங்களுக்கு கொடுப்பீங்க, பிடிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க நல்லவங்க அப்படி செய்ய மாட்டீங்க. பிடிச்சவங்க கூட பேசுறீங்க, பிடிக்காதவங்க கூட நீங்க பேச மாட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி இருக்க கூடாது. பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும், எல்லாரையும் டேக் கேர் பண்ணி. இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருத்தருக்கும் அக்கறை இருக்கணும், கரிசனை இருக்கணும். உங்க சபைக்கு வரலன்னா உங்க பாஸ்டர் கூப்பிட்டு கேட்க கூடாது, நீங்க கூப்பிட்டு கேட்கணும். உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தம்பி, உங்க மாமா, உங்க மச்சான் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு குடும்பங்க, இயேசுவோட குடும்பம். நம்ம எல்லாம் ரிலேட்டட். ஒருத்தர் சபையில இல்லைன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணும்போது கால் பண்ணுங்க, நீங்க சர்ச்சுக்கு வரல, உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்கிறீங்களா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். செஞ்சு பாருங்க, இந்த சர்ச்சில் பயர் பத்திக்கும். அவங்க வராததுக்காக நீங்க கால் பண்ணி வேற யாருக்கிட்டே பேசிடாதீங்க. அது வரல பாரு, இன்னைக்கு என்னவா இருக்கும், அது சரியில்லைல வர வர, அந்த சுவிசேஷ செய்தி நீங்க பேசவே வேண்டாம். விசாரிக்கிற சுவிசேஷம் செஞ்சாலே நம்ம உருப்பட்டுருவோம். ரைட்? So there are many blessings in serving God, and God is emphasizing, God wants to see the entire church serving the Lord. இந்த சபை முழுவதுமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்ன்றது கர்த்தருடைய சித்தமா. ஏன்னா இந்த சபைக்குள்ள அவ்வளவு தாளந்துகள், அவ்வளவு வரங்கள், அவ்வளவு கிருபை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. நீங்க ஊழியத்துல கை வைக்கும் போதுதான் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவர் காட்ட போறார். You will see the power of God manifesting. தேவனோட வல்லமை உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஊழியம் செய்யாத வரைக்கும் அது உள்ளே தான் இருக்க போகுது. ஆனா இனி நீங்க ஊழியம் செய்யறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா இந்த சபையில நிறைய சபை தலைவர்களை கர்த்தர் உருவாக்க போறார். Many leaders are going to emerge from this church. நிறைய ஊழியக்காரர்கள் இந்த சபையில இருந்து கர்த்தர் எழுப்ப போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இன்னைக்கு நான் பார்க்கிற சாதாரண விசுவாசி 5 வருஷத்துல ஒரு சபை தலைவனா இருப்பாங்க. ஒரு சகோதரி இங்க சபை தலைவியா இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. ஏன்னா கர்த்தரோட வார்த்தை புறப்பட்டு சென்றால் வெறுமையா வராது.
இன்னைக்கு என்கிட்ட இந்த மெசேஜை கொடுத்திருக்கிறாருன்னா அவர் கண்ணுல எதையோ பார்த்துட்டாரு இந்த சேர்ச் உள்ளார். நிறைய சபை தலைவர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல எழும்பி பாஸ்டர் you will have outreaches. You will have outreaches. கர்த்தர் உங்களுக்கு கிளை சபைகளை கொடுக்க போறாரு. ஹalleluya. ஆனா வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். God need workers. அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு. ஆனா RMM அதை தலைகீழா மாத்தணும். அறுவடையோ குறைவு ஆட்களோ மிகுதியாகணும். ஹalleluya. ஆமென். இந்த சபையை குறித்து கர்த்தர் பெரிய தரிசனம் வச்சிருக்கார். பெரிய திட்டம் இருக்குது. இத பாஸ்டர் ஜாக் மட்டும் செய்ய முடியாது. அது கர்த்தருடைய சித்தம் இல்ல. இன்னைக்கு கர்த்தரை நீங்க அனுப்புறது இத சொல்றதுக்காக தான். God want the entire church to dedicate your life to serve the Lord together with your pastor. Are you ready to serve God? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்கள் போதகரோடு இணைந்து இந்த சபை தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தரோட ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? என்ன சத்தத்தை காணும்? நேரடியா அவர் சத்தம் வர்றதுக்குள்ள நீங்க பேசிடுங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. ஆயத்தமா? ஊழியம் செய்யலாமா? எதிர்ச்சி நிலுங்க.